Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 11th standard commerce chapter 9 government organizations பார்க்க போகிறோம். Forms of business organizationல one of the form இந்த government organization. And இந்த லெசனில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 டிவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். 3 வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். லைக் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் தனியாக, பப்ளிக் கார்பரேஷன் தனியாக அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தனியாக. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் பார்த்துட்டோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் அதையும் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் கார்பரேஷன். ஸோ பப்ளிக் கார்பரேஷன்னா என்ன அப்படின்னா, a public corporation is that form of public enterprise which is created as an autonomous unit by a special act of a parliament or state legislature. ஸோ இது வந்து அட்டானமஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டானமஸ்னால் என்ன அப்படின்னா தன்னாட்சி, சரிங்களா? ஸோ அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு அதுபடி நடக்கிறது தான் வந்து அட்டானமஸ். அண்ட் இது வந்து யார் வந்து க்ரியேட் பண்ணுவா அப்படின்னா பார்லிமெண்ட் இல்லைனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். பார்லிமெண்ட்னால் வந்துட்டு பாராளுமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால் வந்துட்டு மாநில சட்டமன்றம், ஸ்டேட் இல்லையா? ஸோ மாநில சட்டமன்றம். லெஜிஸ்லேச்சர்னால் வந்துட்டு குரூப் ஆஃப் பர்சன்ஸ், லாஃபுல் லா. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் லா, ஃபுல் அண்ட் ஃபுல் லா. குரூப் ஆஃப் பர்சன் ரிலேட்டிங் டு லா, அவங்கள தான் வந்து லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்றது ஒரு பப்ளிக் என்டர்பிரைசஸ். அவங்க வந்து எப்படி க்ரியேட் ஆவாங்க அப்படின்னா, இதுக்குன்னு தனியாக இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அது யார் க்ரியேட் பண்ணுவா அப்படின்னா பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அட்டானமஸாக இருப்பாங்க, தன்னாட்சியாக இருப்பாங்க. சின்ஸ் a public corporation is created by a statute, it is also known as statutory corporation. ஸோ ஸ்டாட்யூனா வந்துட்டு இட்ஸ் நத்திங் அபவுட் சட்டங்கள். நிறைய சட்டங்கள்னால இது வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அதனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. statute defines the objective, power and function of public corporation. ஸோ இந்த சட்டங்கள், அதாவது இவங்க போட்டிருக்க சட்டங்கள், பப்ளிக் கார்பரேஷன் போட்டிருக்க சட்டங்கள் எதெல்லாம் சொல்லும் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் என்ன, பவர் என்ன அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் வந்து அந்த சட்டத்தில் வந்து இருக்கும். ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, த இந்தியன் ஏர்லைன்ஸ், தி ஏர் இந்தியா இன்டர்நேஷ்னல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் இன் இந்தியா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் இந்தியன் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அப்புறம் அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருக்கணும், பட் நான் வந்து காட்டலை. இது வந்து கீழே இருக்கிறதுனால நான் பார்க்கல. ஸோ கம்பெனி, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அண்ட் லோகோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். இந்தியன் ரயில்வே, ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், ரயில்வே வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அவங்க வந்து எடுத்து நடத்துவாங்க. ஸோ இந்தியன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் நியூ டெல்லி. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் பார்த்துடலாம். இது வந்து எப்படி இருக்கும், வாட் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ஸ்டாட்யூ, சரிங்களா? ஸோ ஸ்டாட்யூனா என்னென்னு சொன்னேன், சட்டங்கள், சரிங்களா? ஸ்பெஷலாக இதுக்குன்னு வந்து சட்டம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. A public corporation is created by a special act of a parliament or the state legislature. நம்ம ஆல்ரெடி மீனிங்கில் பார்த்தது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. The act defines its power, objective and functions and relation with the ministry and the parliament or state legislature. ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது மினிஸ்ட்ரிக்கும் அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் இல்லைனா பார்லிமெண்ட்க்கும் என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது? மினிஸ்ட்ரினா வந்துட்டு அமைச்சகம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ இது ஏன் செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு அட்டானமஸ், சரியா? அவங்களுக்குன்னு தன்னாட்சி வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு கம்பெனி.
அதனால இது வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட மெம்பர்ஸ் தனி அண்ட் ஆர்கனைசேஷன் தனி, அதனால இதை வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்கிறாங்க. a public corporation is separate legal entity with perpetual succession. perpetual successionனா never ending process, சரிங்களா? ஸோ அது வந்துட்டு மெம்பர்ஸ் யார் வேணால் வரலாம் போகலாம், பட் கம்பெனி வந்து எண்ட் ஆகவே ஆகாது. அண்ட் காமன் சீல், இதுக்குன்னு தனியாக காமன் சீல் வந்து இருக்கும் அந்த கம்பெனிக்குன்னு. It has an extents independent of the government. It can own properly, can make contracts, and இது வந்து ப்ராப்பர்ட்டி, இது வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. It can own its own property and can make contracts and file suits in its own name. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் எல்லாமே கவர்மெண்ட் பேஸ் பண்ணாமல் இவங்களே கான்ட்ராக்ட் போடுறதா இருந்தாலும் கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே இவங்களோட ஓன் நேம்லே வந்து இவங்க பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ண வேணாம். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட். கேபிட்டல் வந்து கொடுக்குறாங்களா கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். த கேபிட்டல் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் இஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் or by agencies controlled by the government. However, many public corporations have also begun to raise money from the capital market. ஸோ கேபிட்டல் வந்துட்டு இவங்க என்னதான் அட்டானமஸாக இருந்தாலும் தன்னாட்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் போட்டாலும் கேபிட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு யார் கொடுக்குறா அப்படின்னா கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஏஜென்சிஸ் கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட், கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஏஜென்சிஸ் மூலயமா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலயமா அவங்க வந்து கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் பப்ளிக் கார்பரேஷன் வந்து ஓன் மணியை வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட்லேருந்தும் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ பிகின் டு ரைஸ் மணி ஃப்ரம் த கேபிட்டல் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்டானமி. A public corporation enjoys financial autonomy. It prepares its own budget and has authority to retain, utilize its earnings for its business. ஸோ ஃபினான்ஷியல் அட்டானமி அப்படின்றது வந்து கேபிட்டல் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கினாலும் அவங்க ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸை வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ்க்காக தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் பட்ஜெட் வந்துட்டு கவர்மெண்ட் போடுற பட்ஜெட் வந்து இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இவங்களோட ஓன் பட்ஜெட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் பார்த்தோம், பட்ஜெட்ஸில் யார் ப்ரிப்பேர் பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு இவங்க ஃபினான்ஷியல் அட்டானமியாக இருக்காங்க. அண்ட் ஓன் பட்ஜெட் அதை வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்க. ரீட்டைன் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. அத்தாரிட்டி டு ரீட்டைன்னா வந்து தேக்கி வைக்கிறது, சரிங்களா? ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் ஒரு பங்கை வந்து அவங்க சேவ் பண்ணி வைக்கிறதா ரீட்டைன். யூட்டிலைஸ் இட்ஸ் ஏர்னிங்ஸ் ஃபார் இட்ஸ் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அப்போ வந்து அதை உபயோகப்படுத்திப்பாங்க. யூட்டிலைஸ்னால் உபயோகப்படுத்துறது. யூட்டிலைஸ் இட்ஸ் ஏர்னிங்ஸ் ஃபார் இட்ஸ் பிஸ்னஸ், அவங்களோட பிஸ்னஸ்க்காக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ். இட்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெஸ்டட் இன் த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் appointed or nominated by the government. ஸோ இங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. வெஸ்டட்னா வந்து அவங்க கையில் தான் இருக்குது. த மேனேஜ்மெண்ட் இஸ் வெஸ்டட், அவங்க கையில் இருக்குது. யார் கையில் அப்படின்னா த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவங்க த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா appointed or nominated by the government. கவர்மெண்ட் தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க அதோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை. பட் தெர் இஸ் நோ கவர்மெண்டல் இன்டர்ஃபரன்ஸ் இன் த டே டு டே ஒர்க்கிங். என்னதான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க நாமினேட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணி வந்தாலும் டே டு டே ஒர்க்கிங்கில் வந்து கவர்மெண்ட் எப்போவுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. கவர்மெண்டல் இன்டர்ஃபரன்ஸ் இன் டே டு டே ஒர்க்கிங் ஆஃப் த கார்பரேஷன். ஸோ இங்கே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க, அவங்க தலையிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓன் ஸ்டாஃப். ஸோ என்னதான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாலும் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா இந்த பப்ளிக் கார்பரேஷனே வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. தே ஹாவ் தேர் ஓன் ஸ்டாஃப் whose appointment, remuneration and service conditions are decided by the corporation itself. அவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? அப்பாயின்மெண்ட்,
பப்ளிக் கார்ப்பரேஷன் தான் பண்ணுவாங்க. ரெனுமரேஷனாக வந்து சேலரி, அதுவும் வந்து பப்ளிக் கார்ப்பரேஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் சர்வீஸ் கண்டிஷன், என்ன ஒர்க் பண்ணணும், என்ன கைண்ட் ஆஃப் சர்வீஸ் அவங்க பண்ணணும் அப்படின்றதையும் யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா டிசைடட் பை த கார்ப்பரேஷன் இட் செல்ஃப். அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாஃப் வந்து ஓன் ஸ்டாஃப். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் மோட்டிவ். இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனோட சர்வீஸ் மோட்டோ எய்ம் என்ன அப்படின்னா the main objective of a public corporation is service motive, though it is expected to the self-supporting and earn reasonable profit. ஸோ என்னதான் அவங்க வந்து ரீசனபிள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும், செல்ஃப் சப்போர்ட்டிங் அவங்களுக்கு இருந்தாலும், அவங்களே அவங்கள வந்து அட்டானமியாக பார்த்துக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க வந்து என்ன, இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து சர்வீஸ் மோட்டிவ். அதுதான் வந்து ஹெட்டிங்கே வந்து சர்வீஸ் மோட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. பப்ளிக்கு இவங்க எவ்வளோ அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். A public corporation has to submit its annual report on its working. Its accounts are audited by the Comptroller and Audit General of India. ஸோ என்ன இவங்களுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, பொறுப்பு இருக்குது அப்படின்னா, இவங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட், இவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஆனுவல் ரிப்போர்ட் வந்துட்டு இவங்க சப்மிட் பண்ணணும். ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் இட்ஸ் ஒர்க்கிங் யார்கிட்ட அப்படின்னா பப்ளிக் கார்ப்பரேஷன் சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படி இல்லைன்னா வந்துட்டு பார்லிமெண்ட் கிட்ட, சரிங்களா. அண்ட் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் அப்படியே ஆடிட்டர்னு சொல்லிட்டு போகலாம்ல, ஏன் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சீனியர் சிவில் சர்வெண்ட்டை தான் வந்துட்டு கம்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீனியர் ஆடிட்டர்ஸ் தான் வந்துட்டு இவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ஆடிட் பண்ணுவாங்க. Accounts are audited by the Comptroller and Audit General of India. Annual report and audited accounts of public corporation are presented to a parliament இல்லைனா state legislature, which is entitled to discuss these. யார் அப்போதைக்கு இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பொறுப்பேற்றிருக்காங்களோ, எய்தர் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, பப்ளிக் கார்ப்பரேஷனோடது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் பார்த்துடலாம். போல்ட் மேனேஜ்மெண்ட் டியூ டு ஆப்ரேஷனல் அட்டானமி. ஸோ என்ன ஆப்ரேஷனல் அட்டானமி வந்துட்டு இவங்க வந்து ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்களே, அதனால மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப போல்டாக வந்து நடத்துவாங்க. அண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, என்ன ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும். ஸோ ரொம்ப போல்டாக இருப்பாங்க, ரொம்ப தைரியமான ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். பப்ளிக் கார்ப்பரேஷன் என்ஜாய்ஸ் இன்டர்னல் ஆப்ரேஷனல் அட்டானமி. ஸோ இன்டர்னலாக அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனல் அட்டானமி இருக்குது. ஆஸ் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் கவர்மெண்ட் கண்ட்ரோல், கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகாது, அது ஒரு ஃபீச்சராகவே நம்ம பார்த்தோம். இட் கேன் தேர்ஃபோர் ரன் இன் அ பிஸ்னஸ் லைக் மேனர். ஸோ பிஸ்னஸ் மாதிரி அதை வந்து ரன் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கேன் டேக் போல்ட் டெசிஷன் involving experimentation in its lines of activities, taking advantage of business situation. ஸோ போல்டு டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம், அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அண்ட் அது வந்து டெசிஷன் எடுத்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதானே அது வந்து வர்த் ஆஃப் டேக்கிங் இட்டா இல்லையா அப்படின்னு தெரியும். அதனால ரொம்பவே வந்து போல்டாக டெசிஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அஃபேர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் ஆர் சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினை பை கமிட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்க்ரூட்டினைஸ்னால் என்ன, கண்காணிப்பு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. கண்காணிக்கிறதா வந்து ஸ்க்ரூட்டினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பப்ளிக் கார்ப்பரேஷனோட அஃபேர்ஸ்னால் வந்துட்டு ஒர்க், அது எல்லாத்தையும் யார் வந்து கண்காணிப்பாங்க அப்படின்னா, கமிட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரூட்டினைனா கண்காணிக்கிறது. த ப்ரெஸ் ஆல்சோ கீப்ஸ் அ வாட்ச்ஃபுல் ஐ ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன். ப்ரெஸ் ரொம்ப பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ பத்திரிகையாளர்கள் வந்துட்டு
பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் எப்படி வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாம் இவங்களை கண்காணிச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். This keeps a check on unhealthy practice on the part of the management of public corporation. ஸோ unhealthy practice அப்படின்னா வந்துட்டு சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறது. சரிங்களா? அப்படி இவங்க எல்லாம் வந்து கண்காணிக்கும் போது இவங்க எப்படி சரியாக வேலை செய்யாமல் இருக்க முடியும்? ஸோ இந்த கீப்ஸ் அ செக் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இவங்கள ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கும், பப்ளிக் கார்பரேஷனை ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், குவாலிஃபைட் அண்ட் கண்டென்டட் ஸ்டாஃப். ஸோ ரொம்ப குவாலிஃபைட் அண்ட் கண்டென்டட் ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க. பப்ளிக் கார்பரேஷன் ஆஃபர்ஸ் அட்ராக்டிவ் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் டு இட்ஸ் ஸ்டாஃப். இவங்க வந்து ஓன் ஸ்டாஃப் தான் எடுக்கிறாங்க. ஆஸ் சச் இட் இஸ் ஏபிள் டு அட்ராக்ட் குவாலிஃபைட் ஸ்டாஃப். ஸோ சர்வீஸ் கண்டிஷன்னா அதில் எல்லாமே வந்துடும். எப்படி ஒர்க் பண்ணணும் அண்ட் எவ்வளோ வந்து அவங்களுக்கு சேலரி, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பப்ளிக் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறதுனால அப்படின்ற எல்லா சர்வீஸ் கண்டிஷன்ஸையும் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ வந்து லீவ்ஸ் வந்து இருக்கும் அண்ட் இயர்லி லீவ்ஸ் இவ்வளோ இருக்கும் அண்ட் ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கும், போனஸ் இவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி சொல்லி ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்கறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப குவாலிஃபைடு ஸ்டாஃபை வந்து அட்ராக்ட் பண்ணும். Because of the qualified and contented staff, industrial relations problems are not much severe. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபைடு கண்டென்டட் ஸ்டாஃப் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ், இண்டஸ்ட்ரியில் வரைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப சிவியராக வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாஃப் ஹேஸ் அ மோட்டிவேஷன் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் த கார்பரேஷன். ஸோ நிறைய சம்பளம், ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒர்க் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து போடுவாங்க எல்லா ஸ்டாஃபுமே. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். குவாலிஃபைட் அண்ட் கண்டென்டட் ஸ்டாஃப், நாலேஜபிள் ஸ்டாஃபை தான் வந்து கண்டென்டட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லர் மேட் ஸ்டாட்யூ. ஸோ டெய்லர் மேட் ஸ்டாட்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டாட்யூனா சட்டங்கள்னு சொல்லிட்டேன். டெய்லர் மேட்னா வந்துட்டு இப்போ ஒரு சிம்பிள் டெய்லர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெய்லர் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் தைக்க கொடுத்தோம் அப்படின்னா அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக அதை வந்து தைச்சி கொடுப்பாரு. அது வந்து ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்துட்டு ஒழுங்காக வந்து பண்ண தெரியும். அந்த மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்ஷனாக இருக்கிற ஒரு சட்டம், சரிங்களா? ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கிற ஒரு சட்டத்தை வந்து டெய்லர் மேட் ஸ்டாட்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் ஆக்ட் பை விச் அ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் கிரியேட்டட். ஸோ இவங்க வந்து ஸ்பெஷல் ஆக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. கேன் பி டெய்லர் மேட் டு மீட் த ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் அ பப்ளிக் கார்பரேஷன். அந்த இடத்துக்கு அது எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ரூல்ஸ் வந்து செட் ஆகும் அப்படின்றது அந்த பப்ளிக் கார்பரேஷனுக்கே தெரியும். என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது எப்படி ரொம்ப கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சைஸ் ஆஃப் ஷர்ட் தைக்கணும் அப்படின்னா அந்த டெய்லருக்கு தான் தெரியும் இந்த என்ன சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி அவர் வந்து தைப்பார். அதே மாதிரி இந்த சட்டமும் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட நீட் என்ன, பப்ளிக்கோட நீட் என்ன, அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வாண்ட்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, சரிங்களா? ஸோ அதனால தான் இது வந்து டெய்லர் மேட் ஸ்டாட்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் த கார்பரேஷன் கேன் ஃபங்க்ஷன் இன் த பெஸ்ட் மேனர் டு அச்சீவ் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் போட்டு ஒரு சட்டம் க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு கார்பரேஷனை வந்து பெஸ்ட் மேனரில் ஒர்க் பண்ண வைக்கும் அண்ட் அவங்களோட ஆப்ஜெக்டிவும் வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நாட் அஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு செப்பரேட் லீகல் என்டிட்டி இல்லையா? அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஹூஎவர் மேபி த ரூலிங் பார்ட்டி, அவங்க ரூலிங் பார்ட்டி சேஞ்ச் ஆனால் கூட பப்ளிக் கார்பரேஷனை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டோட ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணலை. இவங்களுக்கு வந்து தனியாக வந்து ரூல்ஸ் இருக்குது which is a special act which is created by special act by the parliament or a state legislature, சரிங்களா? ஸோ அதனால பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது பப்ளிக் கார்பரேஷனை. பீயிங் அ டிஸ்டிங்க்ட் லீகல் என்டிட்டி, அ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் நாட் மச் affected by political changes. It can maintain continuity of policy and operation. இவங்க போட்ட அந்த பாலிசிஸ் அப்புறம் இவங்களுக்கு வச்சுருக்க இவங்க என்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்களோ அதை வந்து இவங்க கண்டினியூ வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை மெயின்டைன் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து lesser likelihood of exploitation. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்களே அவங்க வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க பிகாஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப்மே கூட ஓன் ஸ்டாஃப். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி 1-2 பேர் தப்பு செய்யலாம், அதுக்குன்னு ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் கிளியராக கொடுத்துருக்காங்க லெஸ்ஸர் லைக்லிவுட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். lesser likelihood exploitation. Exploitation வந்து சுரண்டல். The board of directors of a public corporation consists of representative of various interest groups like labor, consumer, etc. சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நாமினேட்டட் பை யார் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா they are nominated by the government. சரிங்களா? As such, there is lesser likelihood of exploitation of any class of a society by the public corporation. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் இன் பப்ளிக் கார்பரேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசி. ஸோ இவங்க வந்து ரொம்ப வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன? சர்வீஸ் மோட்டோ. ஸோ ரீசனபிள் ப்ரைஸிங் தான் வந்து வைப்பாங்க ஃபார் ப்ராடக்ட்ஸ். A public corporation follows a reasonable pricing policy based on cost benefit analysis. இவங்க வந்து அனாலிசிஸ் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க, எப்படி வந்து ப்ராடக்ட்டை வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குறது, காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணாதான் சேலும் வந்துட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ரீசனபிள் ப்ரைஸில் வந்து சேலும் பண்ண முடியும். Hence, a public are generally satisfied with the provision of goods and services by the public corporation. So, public corporation கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் பப்ளிக்கை அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ். ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசி இருக்கிறதுனால இது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்அட்வான்டேஜ். அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்லி இன் த தியரி. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அட்வான்டேஜ்னு எதை பார்த்தோமோ அதே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்துட்டு அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி, ஃப்ளெக்சிபிலிட்டினா வந்து எப்படி வேணாலும் அவங்க வந்து வளைஞ்சிப்பாங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. அது எல்லாமே வந்து தியரிட்டிக்கலாக தான் பாசிபிள். இன் ப்ராக்டிஸ் போய் பார்க்கும்போது there is a lot of interference in the working of public corporation by the ministry, government officer and other politicians. ஸோ பப்ளிக் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இன் ப்ராக்டிஸ் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் மோனோபாலிஸ்டிக் பவர். இவங்க வந்துட்டு சிங்கிள் ப்ராடக்ட் செல்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மோனோபாலிஸ்டிக் பவர் மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பப்ளிக் கார்பரேஷன் ஆஃபன் என்ஜாய் மோனோபாலி இன் தேர் ஃபீல்ட் ஆஃப் ஆப்ரேஷன். சரிங்களா? இது ப்ராடக்ட் பற்றி பேசலை. மோனோபாலினா அவங்க அட்டானமஸை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அட்டானமஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கில் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் தான் எங்களோட ஒர்க் நாங்களே பார்த்துப்போம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்களே ஃபேம் பண்ணிப்போம் அப்படின்றத மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா the staff and the board of directors, etc. As such, on the one hand, they are indifferent to consumer needs and problems, and on the other hand, often do not hesitate to exploit consumers. So, consumer exploit பண்ணுறதுக்கு hesitate பண்ண மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர். மிஸ்யூஸ் ஆஃப் மோனோபாலிஸ்டிக் பவர். நெக்ஸ்ட் வந்து ரிஜிட் கான்ஸ்டியூஷன். ஸோ ரிஜிட் அப்படின்னா வந்துட்டு கடுமையான அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டியூஷன்ஸ்னால் வந்துட்டு இது லா. சரிங்களா? ஸோ ரொம்ப பப்ளிக் கார்பரேஷனோட கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்குது. அண்ட் இட் கேனாட் பி சேஞ்ச்டு வித்தவுட் அமெண்டிங் அ ஸ்டாட்யூ ஆஃப் இட்ஸ் ஃபார்மேஷன். ஸோ என்ன அங்கே வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், மாற்றங்கள் கொண்டு வரணும். அமெண்ட்மெண்ட்னால் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாலுமே வந்து அந்த ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து திரும்பியும் போடணும். அது வந்து ரொம்ப கஷ்டம். அப்பப்போ ஸ்பெஷல் ஆக்ட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது பை த பார்லிமெண்ட் அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ரிஜிடாக ஒரு இது போட்டுட்டாங்க, ரூல் போட்டுட்டாங்க அப்படின்னா அதை மாற்றுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஹென்ஸ் பப்ளிக் கார்பரேஷன் குட் நாட் பி
flexible in its operation. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன்லேயே தப்பு வந்துருச்சு அப்படின்னா ஸோ ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்? இட் வில் நாட் பி flexible in public corporation. நெக்ஸ்ட் வந்து low managerial efficiency. Quite often civil servants who do not possess management knowledge and skills are appointed by the government. ஸோ கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுற இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சிவில் சர்வன்ஸை தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் சிவில் சர்வன்ஸ்க்கு வந்து அவ்வளோ வந்து மேனேஜரியல் ஸ்கில் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள அப்பாயிண்ட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா மேனேஜரியல் எஃபிஷியன்சி வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் அ பப்ளிக் கார்பரேஷன் ஆஸ் சச், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆஸ் சச் மேனேஜரியல் எஃபிஷியன்சி ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் இஸ் நாட் as much as found in a private business enterprises. ஸோ ப்ரைவேட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரி பப்ளிக் கார்பரேஷனில் இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன தான் ஓன் ஸ்டாஃப் வச்சாலும் ஓன் ஸ்டாஃப் என்ன பண்ணணும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும். அப்படி இருக்கும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேயே இங்கே வந்து கொஞ்சம் லேகிங் இருக்கும்போது மேனேஜரியல் ஸ்கில் அந்த எஃபிஷியன்சி வந்துட்டு இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் பாசிங் அ ஸ்பெஷல் ஆக்ட். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஸோ சும்மா ஸ்பெஷல் ஆக்ட் நினச்ச நேரத்துக்குலாம் வந்து நம்மளால் போட முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பப்ளிக் கார்பரேஷன் cannot be formed without passing a special act which is a time consuming and difficult process. மாற்றணும் அப்படின்னு நினச்சாலுமே டைம் ரொம்ப எடுக்கும் அண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஹென்ஸ் த ஸ்கோப் ஃபார் செட்டிங் அப் பப்ளிக் கார்பரேஷன் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாஷ் ஆஃப் டைவர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட். டைவர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட்னால் டீவியேஷன்ஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது. அப்போ இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், கிளாஷ் ஆகும். கிளாஷ்னால் வந்துட்டு ஒத்து போகாமல் போகிறது. இன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் கான்ஃப்ளிக்ட்ஸ் சண்டை மே அரைஸ் அமாங் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஏன்னா நிறைய குரூப்ஸில் இருந்துட்டு தான் வந்து ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்டோ அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர் செலெக்ஷனோ வந்து நடக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் வந்து வேரியஸ் ஃபீல்டுலேருந்து வரதுனால டைவர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே கண்டிப்பாக கிளாஷ் ஆகும். சச் கிளாஷஸ் டெல் அப்பான் த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கார்பரேஷன் அண்ட் மே ஹேம்பர் இட்ஸ் க்ரோத். ஸோ அந்த க்ரோத்தை வந்துட்டு அது அப்படியே வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இன் பப்ளிக் கார்பரேஷன். ஸோ அவ்வளோதான், பப்ளிக் கார்பரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் கம்பெனி பார்க்கலாம். ஓகே, hope you would have understood the concept. Please share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.